இன்றைக்கி நம்ம இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ராயல் வின் சொல்லி நான் ஒரு ஆப் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி அந்த ஆட் ஈவன் எப்படி கெஸ் பண்ணுறது, மணி ட்ரீயில் ஆட் ஈவன் எப்படி கெஸ் பண்ணுறது, அதில் வந்து எவ்வளோ பெட் பண்ணலாம், எப்படிலாம் பெட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் இதை விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு அந்த டபுள் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க இந்த வீடியோ கடைசியில் பாருங்கள். அதை நான் ஒரு சின்னதாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். ஃபோட்டோ கடைசியாக காட்டுறேன். அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எப்படின்னு அது தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் ஈவெண்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம எப்படின்னு சொல்லி கெஸ் பண்ண போகிறோம். நம்ம லார்ஜ் கூட தேவையில்லை, விட்டுடலாம். இந்த ஆர்டர் ஈவெண்ட் சொல்லியிருக்குல்ல, இதை தான் வந்து நம்ம கெஸ் பண்ண போகிறோம், எப்படி வந்து கரெக்டாக வருதா இல்லையான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1000/59 வச்சுருக்கேன்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் நான் ரெக்கார்ட் பண்ணுறது 16th ஆகஸ்ட். இன்றைக்கி மார்னிங் என்கிட்ட ஒரு 1600 ருபீஸ் இருந்தது. நான் ஒரு வேறு மெத்தடை ட்ரை பண்ணலான்னு சொல்லி அந்த 300 ரூபாயை தோற்றுட்டேன். லைக் 350 கிட்ட லாஸ் ஆகிடுச்சு எனக்கு. பாருங்கள், பார்த்தா தெரியும். இங்கே வரிசையாக ஒரு லாஸ் ஆகிருக்கு, அப்புறம் இங்கே கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 300 கிட்ட இங்கே லாஸ் ஆகிடுச்சு. இங்கே ஒரு 150 கிட்ட 160 கிட்ட லாஸ் ஆகிடுச்சு. வேறு ஒரு மெத்தட் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஃப்ளாப் ஆனது தான் அதெல்லாம். ஸோ இப்போ என்ன மெத்தட் அப்படின்னா, ட்ரா ஹிஸ்ட்ரி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெரியும். இந்த இடத்துல ஈவன் 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 ஆட் ஈவன் ஆட் 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 ஆடுன்னு இருக்கா. இதில் வந்து எப்படி கெஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு 4 நம்பர் எடுத்துக்கோங்க. ஈவன் 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 ஆட். இந்த ஆடு தான் வந்து நெக்ஸ்ட்டு வரப்போகிறதா சொல்லி கொடுக்கணும். அதாவது இப்போ வந்து 672 இருக்கா, 673க்கு வந்து என்ன வரப்போகுதுன்னு கெஸ் பண்ணணும்னா, 672லேருந்து 4 நம்பர் 4வது பிளேஸில் என்ன இருக்கோ அது வரும். ஈவன் 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 ஆட். இப்போ வந்து ஆடு வருதான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஈவன் வந்துருச்சு. ஸோ இது வந்து தப்பு. அடுத்து மறுபடியும் வாங்க, மறுபடியும் பாருங்கள், 4வது இடம். அடுத்து என்ன வருது? ஈவன் 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 ஈவன். நெக்ஸ்ட்டு வந்து ஈவன். ஸோ ஈவனில் வந்து நான் ஒரு 5 ருபீஸ் கொடுக்குறேன். வருதா பார்க்கலாம். இன்னொரு 26 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் லாஸ் கண்டிப்பாக ஆகும், பட் அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட்டும் வரும். நான் உங்களுக்கு கீழேருந்து வேணால் காட்டுறேன் பாருங்கள். கீழேருந்து வேணாம், அது ரொம்ப போய்டும். ஸோ இங்கேயே இடையிலே காட்டுறேன். இப்போ நீ பார்த்தீங்கன்னா ஈவன் ஏதாவது ஈவன் 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 ஆட் இருந்தது, இங்கே ஆட் வரல, லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈவன் இருக்குது, இங்கே ஈவன் தான் வந்திருக்கு. அதனால் அது ஒரு ப்ளஸ்ஸாக நமக்கு. அதுக்குள்ளே இங்கே வந்துருச்சு. நம்ம ஈவன் வந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ ஈவன் வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து +9 வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த 4வது இடத்துல என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஈவன் 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 இருக்குது 4th பிளேஸில். ஸோ அகெயின் ஈவன்லேருந்து 5 ருபீஸ் பெட் பண்ணுறேன். அடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ சிம்பிள். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் உங்களுக்கு ஒரு நோட்டில் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் பெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஈவன் சொல்லியிருந்தோம், ஈவன் வந்திருக்கா வருதா இல்லையான்னு பார்க்கலாம். இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். 75க்கு தான் வந்து ஈவன் சொல்லி பெட் பண்ணியிருந்தோம். 75ல் ஆட் வந்திருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் 4th பிளேஸில் வந்து ஈவன் தான் இருக்குது. மறுபடியும் ஈவன்லேயே பெட் பண்ணலாம். இதில் வந்து நான் டபுள் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வெறுமனே 10 அவ்வளோதான் கொடுக்குறேன். +5. அந்த 5க்கும் இந்த 5க்கும் என்ன வருதோ அது கொடுக்குறேன். இது வச்சுருக்கேன். ட்ரா ஃபார்ம்ன்றது வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா.
ட்ரா ஃபார்ம் இது 2 மட்டும் தான் எழுதியிருக்கேன். ஏன்னா இப்போ அது 2 மட்டும் தான் தேவை. இங்கே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 650 651 652 அப்படி இருக்குது. ஆட் ஈவன் ஆடுன்னு இருக்கா. ஸோ நான் இங்கே வந்து அதே தான் எழுதியிருக்கேன், ஆட் ஈவன் ஆட். இப்போ வந்து எப்படின்னா இப்போ 64க்கு வந்து கீழேருந்து 4வது பார்க்கணும். கீழேருந்து 4 பார்த்தீங்கன்னா ஆடு இதுதான் இருக்குது. அப்போ இங்கே வந்து ஆடு வருமா ஆடுன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஆடு தான் வந்திருக்கா அப்படி இல்லையான்னு சொல்லி 654க்கு வந்து நம்ம பார்க்கலாம். 654க்கு பார்த்தீங்கன்னா ஆடு தான் வந்திருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ நம்ம கெஸ் பண்ணது வந்து இது கரெக்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே 655க்கு வந்து ஸோ இங்கேருந்து வந்து 4வது வந்து பார்க்கணும். 1 2 3 4 ஈவன். ஸோ ஈவன் வந்திருக்கா பார்க்கலாம். 655க்கு வந்து ஈவன் வரல, ஆடு வந்திருக்கு. ஸோ அது வந்து தப்பு. ஸோ ஈவன் வந்து தப்பு. இப்போ 656 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஈவன், மறுபடியும் ஈவன் தான் வந்திருக்கு. ஸோ ஈவன் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கலாம். 656க்கு வந்து 656 வந்து ஈவன் தான் வந்திருக்கு. ஸோ அது வந்து கரெக்டு. இப்போ 657 பார்த்தீங்கன்னா ஈவன் ஆட் அப்போது ஆடு. ஸோ 657 பார்த்தீங்கன்னா ஆடு தான் வந்திருக்கு. ஸோ ஆடு வந்து கரெக்ட். ஓகேவா. அப்போ 658க்கு பார்த்தீங்கன்னா ஆட் ஈவன் ஆடு, மறுபடியும் இங்கே ஆடு தான் வந்திருக்கு. ஸோ 658க்கு வந்து ஆடான்னு பார்க்கலாம். 658க்கு வந்து ஈவன் வந்திருக்கு. ஸோ தப்பு. மறுபடியும் அடுத்த 4 பார்த்தீங்கன்னா ஆட் ஈவன் வந்திருக்கு. ஆட் ஈவன் வந்திருக்கு. ஸோ 659க்கு வந்து ஈவன், 4ஆவதாக வந்து அதுதான் இருக்குது, ஈவன் தான் இருக்குது. ஸோ வந்து ஈவன் கொடுக்குறோம். 659க்கு வந்து ஈவன் வந்திருக்கா இல்லை 659க்கு வந்து ஆட் வந்திருக்கு. ஸோ தப்பு. அடுத்து 660க்கு பார்த்தீங்கன்னா 4வது 1 2 3 4 வந்து ஈவன். ஸோ அகெயின் ஈவன் கொடுத்துடலாம் 660க்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 660க்கு வந்து ஈவன் தான் வந்திருக்கு. ஸோ ஈவன் வந்து கரெக்டு. அடுத்து 661 அப்போது ஈவன் ஆடு வந்திருக்கு. 661 வந்து இதில் வந்து ஈவன் வந்திருக்கு. ஸோ தப்பு. ஸோ அடுத்து 662க்கு வந்து ஆட் ஈவன் ஆடு, அப்போது ஆடு. 662 வந்து ஆடு தான் வந்திருக்கு. ஸோ கரெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா. அப்போ 663க்கு வந்து என்னதுன்னு சொல்லி பார்க்கலாம். 663க்கு வந்து ஆட் ஈவன் அப்போது இங்கே ஈவன் வருது. இங்கே 663க்கு வந்து ஆட் வந்திருக்கு. ஸோ தப்பு. இப்போ நீங்கள் இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து இங்கே வந்து டபுளாக வந்திருக்கிறது. ஸோ இங்கே வந்து ஈவன் ஆட் அப்படி தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இங்கே அடுத்து பார்த்தாலும் 665க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் 664க்கு பாருங்கள் ஈவன் வந்திருக்கா. ஈவன் வந்து நம்ம கீழே இருந்து 4ஆக பார்க்கலாம். ஆடு 2 ஈவன் 3 ஈவன் 4வது இடத்துல ஈவன் இருக்குது. ஸோ 664க்கு வந்து ஈவன் தான் வரணும். ஸோ ஈவன் வந்திருக்கு. அப்புறம் இங்கே ஆடு. அப்போ 665க்கு என்ன வரணுன்றது 4th பிளேஸில் என்ன இருக்கோ அதை பொறுத்து ஈவன் ஆட் ஈவன். 665 வந்து ஆடு வந்துருச்சு. ஸோ ஆனால் நமக்கு வர வேண்டியது ஈவன், தப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் ஈவன் ஆட். இப்போ வந்து 666க்கு வந்து ஆடு, 666ல் வந்து ஆடு தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்படி தான் விளாடணும். இப்படி நீங்கள் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் தப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 5 அது வரைக்கும் போகும். அதுக்குள்ளே எப்படியாவது கரெக்டாகிடும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொஞ்சம் உங்களுக்கு இமேஜஸ் காட்டுறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து என்றைக்கு விளாண்டதுன்னா 9ஆம் தேதி விளாண்டதுன்னு நினைக்கிறேன். டேட்டு போட்டிருக்கு பாருங்கள். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்ஸிமம் ஒரு 4 லாஸ் இருக்கும். 4வது கண்டிப்பாக விக்டரி ஆகிடும். 4 லாஸ் வரும். 4வதுல கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வரிசையாக வின்னு தான் இருக்குது. ஸோ ஸ்மால் ஆடு, லார்ஜ் ஆடு, ஸ்மால் ஈவன், ஸ்மால் ஈவன், ஸ்மால் ஆடு, வரிசையாக வின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாலும் பாருங்கள், ஃபுல்லாக வின்னு தான். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா 4 மெத்தட், அதாவது ஃபஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணக்கூட என்ன பண்ண போகிறீங்களோ அதுக்கு கீழே 4வதாக என்ன இருக்கோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து விக்டரி கிடைக்கும். ஈஸியாக வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், காசு சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 200 ருபீஸ் தான் அதில் இருக்கும். நீங்கள் அதை வச்சு பில்ட் பண்ணணுன்னா நீங்கள் இப்படி தான் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 ருபீலேருந்து ஆரம்பிங்க. இல்லை மேக்ஸிமம் ஒரு 2 ருபீஸ் பண்ணுங்கள். 5, 10லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லாஸில் போயிடும். ஸோ 1 ருபீயில் நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்து டபுள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுங்கள், ட்ரிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஸோ அடுத்து 2, 4, 8, 16 அந்த மாதிரி போங்க. நீங்கள் டைரெக்டாக நீங்கள் போனீங்கன்னா 200 தான் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஈஸியாக லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் அந்த மாதிரி கம்மியாகவே நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரு 300 வந்ததுக்கப்புறம் 2 ருபீஸாக மாற்றிக்கோங்க. ஒரு 400 வந்ததுக்கப்புறம் 3 ருபீஸாக மாற்றிக்கோங்க. அப்புறம் 500 வந்ததுக்கப்புறம் 5 ருபீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 500 to 1000 வரைக்கும் 5 ருபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போனா உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். இல்லை நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, நான் விளாடுவேன், நல்லா விளாடுவேன் அப்படின்னா அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். நீங்கள் எப்படினாலும் ட்ரிபிள் அப் பண்ணினாலும் விளாட்லாம், இல்லை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி விளாட்லாம், எப்படினாலும் விளாட்லாம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வரிசையாக பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே லாஸ்ன்னு இருக்கும். பட் 5th பிளேஸில் வந்து அடிச்சிருப்பேன். 3வது இதில் வந்து வின்னு, மறுபடியும் 3ல் வின்னு. இது பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு முன்னாடி எடுத்து தான், 5 நாளைக்கு முன்னாடி எடுத்து, ஆகஸ்ட் 10. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வின்னு இருக்கா. 4 லாஸு, 5th வின்னு. கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பான முறையில் அது எப்படியாவது 5th பிளேஸ்க்குள்ளே வின் ஆகும். மேக்ஸிமம் 6க்கு போகும். அப்படி இல்லைனா நீங்கள் இன்னொரு ட்ரிக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னா, நீங்கள் இந்த மாதிரி 3 லாஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பெட் பண்ணலாம். அதுக்கப்புறமா 3 லாஸ்க்கு ஆனதுக்கப்புறம் பெட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ஷூர் ஷாட்டாக தான் இருக்கும். அடுத்த 3ல் வந்து கண்டிப்பாக ஷூர் ஷாட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்போ ட்ரிபிள் அப் பண்ணிக்கலாம், டபுள் அப் பண்ணாமல். ஆனால் அந்த 3 லாஸ் 4 லாஸ் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரிபிள் அப் பண்ணியும் விளாட்லாம், என்ன பண்ணி வேணாலும் விளாட்லாம். அது வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அடுத்த 2 இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிரும் அது. ஸோ இங்கே பார்த்தீங்களா 6 வரைக்கும் போயிருக்கு. நான் சொன்னேன்ல, சம்டைம்ஸ் வந்து 6 வரைக்கும் போகும் அப்படின்ட்டு. 5, 10, 22, 40, 80, 180, 351 வின்னு. ஸோ இங்கேயும் அதே தான். இங்கே வந்து நான் ட்ரிபிள் அப் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பேன், பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 5, 15, 45 வின்னு. 5 கேன்சல் பண்ணிட்டேன். 15 வின்னு. 5, 15, 45, 135, 350 வின்னு. ட்ரிபிள் அப் மெத்தட் யூஸ் பண்ணி ஜெயிச்சது. இங்கேயும் அதே தான். 5, 15, 45, 135 வின்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக ஜெயிச்சுட்டு ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ வின்னிங் அமௌண்ட் வந்து மினிமம் ஆனால் 500 இருந்தால் தான் வித்ட்ரா பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து ஒரு 1000 ருபீஸ் 1500 வந்ததுக்கப்புறம் டெய்லி ஒரு அந்த 500 வர வச்சு நீங்கள் 500 டெய்லி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து எப்படினாலும் அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ 500க்கு மேலே வர வச்சு கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு வித்ட்ரா ப்ரூஃப்லாம் வேணும்னா நான் அதில் இன்னொரு வீடியோவில் காமிச்சிருக்கேன், அதில் நீங்கள் பாருங்கள். வித்ட்ரா வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ இதில் வந்து என்னால் வித்ட்ரா ப்ரூஃப் காட்ட முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, நான் விளாண்டுட்டு இருக்கிறது வந்து எங்கள் மம்மியோட அக்கௌண்ட்டில் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் மம்மிக்கிட்ட ஆன்லைன் பேங்கிங் அதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து காட்ட முடியாது. என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து எனக்கு இந்த மாதிரி டிப்ஸு ட்ரிக்ஸ்லாம் தெரியாதனால நான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் இந்த 200 வந்து தோற்றுட்டேன். இப்போ எங்கள் அம்மாவோட அக்கௌண்ட்டில் விளாண்டதுனால தான் வந்து இப்போ 1275 ருபீஸ் வந்து வச்சுருக்கேன்னா 4 டேஸில் மட்டும் நான் கிட்டத்தட்ட 600, 700 மேலே ஏர்ன் பண்ணேன். நல்லா ஒரு 3 நாளாக நல்ல இது வந்தது. ஏன்னா இப்போ நான் எப்படி பெட் பண்ணேன்னா, முன்னாடியெல்லாம் வந்து 3-4 வாட்டி வெயிட் பண்ணி அப்படி தான் பெட் பண்ணேன். 50-50 பண்ணேன். 4 லாஸுக்கு அப்புறம் 3 லாஸ் வந்ததுக்கப்புறம் 50-50 பண்ணேன். ஈஸியாக எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிது அதில். ஸோ அப்படி பண்ணி தான் நான் 1200 வந்து ஈஸியாக வந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் வேணால் ஒரு கார்டு ஒன்று கொடுக்குறேன். அந்த கார்டை வச்சு அது அகெயின் நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த கார்டு எப்படி கொடுக்கணும்னு தெரியாது. சப்போஸ் பார்க்குறேன் கார்டு கொடுக்குற ஆப்ஷன் இருக்குது, நான் கொடுக்குறேன். நீங்கள் அந்த ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு வித்ட்ரா ப்ரூஃப் கண்டிப்பாக இருக்கும். அங்கே லிங்க் இருக்கும். நான் இந்த வீடியோலையும் லிங்க்கும் தரேன், ப்ளஸ் என்னோடய டெலிகிராம் பேஜும் தரேன்.
பேஜுக்கான லிங்க்கும் தரேன். நீங்கள் அதில் வந்து என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் சொல்லுவேன். இல்லை அந்த பேஜில் ஒரு 3-4 அட்மின் இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே, அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு டவுட்னாலும் வந்து கேளுங்க. ஏதாவது விட்ரா ப்ராப்ளம் எதனாலும் கேளுங்க, வந்து பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு வந்து இதில் டெபாசிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டியூ டு இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் பேமெண்ட் கேட்வே அவர் டெபாசிட் சிஸ்டம் இஸ் அண்டர் மெயின்டெனன்ஸ் அகெயின். வி வில் ட்ரை அவர் பெஸ்ட் டு ஃபிக்ஸ் ஆஸ்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டெபாசிட் தான் பண்ண முடியாது, ஆனால் விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக இறங்கி விளாட்லாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நீங்கள் அந்த கலர் ட்ரேடிங்கில் விட்ட காசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இதில் பிடிச்சிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் 1.5 மந்தில் வந்து இந்த காசை நீங்கள் எடுத்துடலாம் இதில். அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. இது வச்சுருக்கேன். ட்ரா ஃபார்ம்ன்றது வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ட்ரா ஃபார்ம். இது 2 மட்டும் தான் எழுதியிருக்கேன், ஏன்னா இப்போ அது 2 மட்டும் தான் தேவை. இங்கே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், 650 651 652 அப்படி இருக்குது. ஆட் ஈவன் ஆடுன்னு இருக்கா. ஸோ நான் இங்கே வந்து அதே தான் எழுதியிருக்கேன், ஆட் ஈவன் ஆடு. இப்போ வந்து எப்படின்னா, இப்போ 64க்கு வந்து கீழேருந்து 4வது பார்க்கணும். கீழேருந்து 4 பார்த்தீங்கன்னா ஆடு இதுதான் இருக்குது. அப்போ இங்கே வந்து ஆடு வருமா, ஆடுன்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஆடு தான் வந்திருக்கா அப்படி இல்லையான்னு சொல்லி 654க்கு வந்து நம்ம பார்க்கலாம். 654க்கு பார்த்தீங்கன்னா ஆடு தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கெஸ் பண்ணது வந்து இது கரெக்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே 655க்கு வந்து, ஸோ இங்கேருந்து வந்து 4வது வந்து பார்க்கணும். 1 2 3 4 ஈவன். ஸோ ஈவன் வந்திருக்கா பார்க்கலாம். 655க்கு வந்து ஈவன் வரல, ஆடு வந்திருக்கு. ஸோ அது வந்து தப்பு. ஸோ ஈவன் வந்து தப்பு. இப்போ 656 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஈவன், மறுபடியும் ஈவன் தான் வந்திருக்கு. ஸோ ஈவன் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கலாம். 656க்கு வந்து 656 வந்து ஈவன் தான் வந்திருக்கு. ஸோ அது வந்து கரெக்டு. இப்போ 657 பார்த்தீங்கன்னா ஈவன் ஆட், அப்போது ஆடு. ஸோ 657 பார்த்தீங்கன்னா ஆடு தான் வந்திருக்கு. ஸோ ஆடு வந்து கரெக்ட். ஓகேவா? அப்போ 658 பார்த்தீங்கன்னா ஆட் ஈவன் ஆடு, மறுபடியும் இங்கே ஆடு தான் வந்திருக்கு. ஸோ 658க்கு வந்து ஆடான்னு பார்க்கலாம். 658க்கு வந்து ஈவன் வந்திருக்கு. ஸோ தப்பு. மறுபடியும் அடுத்த 4 பார்த்தீங்கன்னா ஆட் ஈவன் வந்திருக்கு. ஆட் ஈவன் வந்திருக்கு. ஸோ 659க்கு வந்து ஈவன், 4ஆவதாக வந்து அதுதான் இருக்குது, ஈவன் தான் இருக்குது. ஸோ வந்து ஈவன் கொடுக்கணும். 659க்கு வந்து ஈவன் வந்திருக்கா, இல்லை 659க்கு வந்து ஆடு வந்திருக்கு. ஸோ தப்பு. அடுத்து 660க்கு பார்த்தீங்கன்னா 4வது 1 2 3 4 வந்து ஈவன். ஸோ அகெயின் ஈவன் கொடுத்துடலாம் 660க்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 660க்கு வந்து ஈவன் தான் வந்திருக்கு. ஸோ ஈவன் வந்து கரெக்டு. அடுத்து 661, அப்போது ஈவன் ஆடு வந்திருக்கு. 661 வந்து இதில் வந்து ஈவன் வந்திருக்கு. ஸோ தப்பு. ஸோ அடுத்து 662க்கு வந்து ஆட் ஈவன் ஆடு, அப்போது ஆடு. 662 வந்து ஆடு தான் வந்திருக்கு. ஸோ கரெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? அப்போ 663க்கு வந்து என்னதுன்னு சொல்லி பார்க்கலாம். 663க்கு வந்து ஆட் ஈவன், அப்போது இங்கே ஈவன் வருது. இங்கே 663க்கு வந்து ஆடு வந்திருக்கு. ஸோ தப்பு. இப்போ நீங்கள் இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து இங்கே வந்து டபுளாக வந்திருக்கிறது.
ஸோ இங்கே வந்து ஈவன் ஈவன் ஆட் ஆட் அப்படி தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இங்கே அடுத்து பார்த்தாலும் 665க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் 664க்கு பாருங்கள் ஈவன் வந்துருக்கா. ஈவன் வந்து நம்ம கீழே இருந்து 4வது பார்க்கலாம். ஆடு 1 ஆடு 2 ஈவன் 3 ஈவன் 4 4வது இடத்துல ஈவன் இருக்குது. ஸோ 664க்கு வந்து ஈவன் தான் வரணும். ஸோ ஈவன் வந்திருக்கு. அப்புறம் இங்கே ஆடு, அப்போ 665க்கு என்ன வரணுன்றது 4th பிளேஸில் என்ன இருக்கோ அதை பொறுத்து ஈவன் ஆட் ஈவன். 665 வந்து ஆடு வந்துருச்சு. ஸோ ஆனால் நமக்கு வர வேண்டியது ஈவன், தப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் ஈவன் ஆட். இப்போ வந்து 666க்கு வந்து ஆடு, 666ல் வந்து ஆடு தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்படி தான் விளாடணும். இப்படி நீங்கள் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் தப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 5 அது வரைக்கும் போகும். அதுக்குள்ளே எப்படியாவது கரெக்டாகிடும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொஞ்சம் உங்களுக்கு இமேஜஸ் காட்டுறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து என்றைக்கு விளாண்டதுன்னா 9ஆம் தேதி விளாண்டதுன்னு நினைக்கிறேன். டேட்டு போட்டிருக்கு பாருங்கள். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்ஸிமம் ஒரு 4 லாஸ் இருக்கும். 4வது கண்டிப்பாக விக்டரி ஆகிடும். 4 லாஸ் வரும். 4வதில் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வரிசையாக வின்னு தான் இருக்குது. ஸோ ஸ்மால் ஆடு, லார்ஜ் ஆடு, ஸ்மால் ஈவன் ஸ்மால் ஆடு, வரிசையாக வின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாலும் பாருங்கள் ஃபுல்லாக வின்னு தான். ஸோ நீங்கள் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா 4 மெத்தட், அதாவது ஃபஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணக்கூட என்ன பண்ண போகிறீங்களோ அதுக்கு கீழே 4வதாக என்ன இருக்கோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து விக்டரி கிடைக்கும். ஈஸியாக வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், காசு சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 200 ருபீஸ் தான் அதில் இருக்கும். நீங்கள் அதை வச்சு பில்ட் பண்ணணுன்னா நீங்கள் இப்படி தான் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 ருபீலேருந்து ஆரம்பிங்க. இல்லை மேக்ஸிமம் ஒரு 2 ருபீஸ் பண்ணுங்கள். 5 10லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லாஸில் போய்டும். ஸோ 1 ருபீயில் நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்து டபுள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுங்கள், ட்ரிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஸோ அடுத்து 2 4 8 16 அந்த மாதிரி போங்க. நீங்கள் டைரெக்டாக நீங்கள் போனீங்கன்னா 200 தான் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஈஸியாக லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் அந்த மாதிரி கம்மியாகவே நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரு 300 வந்ததுக்கப்புறம் 2 ருபீஸாக மாற்றிக்கோங்க. ஒரு 400 வந்ததுக்கப்புறம் 3 ருபீஸாக மாற்றிக்கோங்க. அப்புறம் 500 வந்ததுக்கப்புறம் 5 ருபீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 500 to 1000 வரைக்கும் 5 ருபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போனா உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். இல்லை நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, நான் நல்லா விளாடுவேன் அப்படின்னா அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். நீங்கள் எப்படினாலும் ட்ரிபிள் அப் பண்ணினாலும் விளாட்லாம், இல்லை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி விளாட்லாம், எப்படினாலும் விளாட்லாம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வரிசையாக பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே லாஸ்ன்னு இருக்கும். பட் 5th பிளேஸில் வந்து அடிச்சிருப்பேன். 3வது இதில் வந்து வின்னு, மறுபடியும் 3ல் வின்னு. இது பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு முன்னாடி எடுத்து தான், 5 நாளைக்கு முன்னாடி எடுத்து, ஆகஸ்ட் 10. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வின்னு இருக்கா. 4 லாஸு 5th வின்னு. கண்டிப்பான முறையில் அது எப்படியாவது 5th பிளேஸ்க்குள்ளே வின் ஆகும். மேக்ஸிமம் 6க்கு போகும். அப்படி இல்லைனா நீங்கள் இன்னொரு ட்ரிக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னா, நீங்கள் இந்த மாதிரி 3 லாஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பெட் பண்ணலாம். அதுக்கப்புறமா 3 லாஸ்க்கு ஆனதுக்கப்புறம் பெட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ஷோர் ஷாட்டாக தான் இருக்கும். அடுத்த 3ல் வந்து கண்டிப்பாக ஷோர் ஷாட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்போ ட்ரிபிள் அப் பண்ணிக்கலாம், டபுள் அப் பண்ணாமல். ஆனால் அந்த 3 லாஸ் 4 லாஸ் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரிபிள் அப் பண்ணி விளாட்லாம், என்ன பண்ணி வேணாலும் விளாட்லாம். அது வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அடுத்த 2 இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிரும் அது. ஸோ இங்கே பார்த்தீங்களா 6 வரைக்கும் போயிருக்கு. நான் சொன்னேன்ல சம்டைம்ஸ் வந்து 6 வரைக்கும் போகும் அப்படின்ட்டு. 5 10 22 40 80 180 351 வின்னு. ஸோ இங்கேயும் அதே தான். இங்கே வந்து நான் ட்ரிபிள் அப் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பேன், பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 15 45 வின்னு. 5 கேன்சல் பண்ணிட்டேன். 15 வின்னு. 5 15 45 135 350 வின்னு. ட்ரிபிள் அப் மெத்தட் யூஸ் பண்ணி ஜெயிச்சது. இங்கேயும் அதே தான். 5 15 45 135 வின்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக ஜெயிச்சுட்டு ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ வின்னிங் அமௌண்ட் வந்து மினிமம் ஆனால் 500 இருந்தால் தான் வித்ட்ரா பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து ஒரு 1000 ருபீஸ் 1500 வந்ததுக்கப்புறம் டெய்லி ஒரு அந்த 500 வர வச்சு நீங்கள் 500 டெய்லி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து எப்படினாலும் அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ 500க்கு மேலே வர வச்சு கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு வித்ட்ரா ப்ரூஃப்லாம் வேணும்னா நான் அதில் இன்னொரு வீடியோவில் காமிச்சிருக்கேன், அதில் நீங்கள் பாருங்கள். வித்ட்ரா வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ இதில் வந்து என்னால் வித்ட்ரா ப்ரூஃப் காட்ட முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, நான் விளாண்டுட்டு இருக்கிறது வந்து எங்கள் மம்மியோட அக்கௌண்ட்டில் விளாண்டுக்கிட்டு இருக்கேன்.
எங்கள் மம்மிக்கிட்ட ஆன்லைன் பேங்கிங் அதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து காட்ட முடியாது. என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து எனக்கு இந்த மாதிரி டிப்ஸு ட்ரிக்ஸ்லாம் தெரியாதனால நான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்த ₹200 வந்து தோற்றுட்டேன். இப்போ எங்கள் அம்மாவோட அக்கௌண்ட்டில் விளையாண்டதுனால தான் வந்து இப்போ 1273 ருபீஸ் வந்து வச்சுருக்கேன்னா 4 டேஸில் மட்டும் நான் கிட்டத்தட்ட 600 700 மேலே ஏர்ன் பண்ணேன். நல்லா ஒரு 3 நாளாக நல்ல இது வந்தது. ஏன்னா இப்போ நான் எப்படி பெட் பண்ணேன்னா, முன்னாடியெல்லாம் வந்து 3-4 வாட்டி வெயிட் பண்ணி அப்படி தான் பெட் பண்ணேன். 50-50 பண்ணேன். 4 லாஸுக்கு அப்புறம் 3 லாஸ் வந்ததுக்கப்புறம் 50-50 பண்ணேன். ஈஸியாக எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிது அதில். ஸோ அப்படி பண்ணி தான் நான் 1200 வந்து ஈஸியாக வந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் வேணால் ஒரு கார்டு ஒன்று கொடுக்குறேன். அந்த கார்டை வச்சு அது அகெயின் நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த கார்டு எப்படி கொடுக்கணும்னு தெரியாது. சப்போஸ் பார்க்குறேன் கார்டு கொடுக்குற ஆப்ஷன் இருக்குது, நான் கொடுக்குறேன். நீங்கள் அந்த ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு விட்ரா ப்ரூஃப் கண்டிப்பாக இருக்கும். அங்கே லிங்க் இருக்கும். நான் இந்த வீடியோலையும் லிங்க்கும் தரேன், ப்ளஸ் என்னோடய டெலிகிராம் பேஜும் தரேன். பேஜுக்கான லிங்க்கும் தரேன். நீங்கள் அதில் வந்து என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் சொல்லுவேன். இல்லை அந்த பேஜில் ஒரு 3-4 அட்மின் இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே, அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு டவுட்னாலும் வந்து கேளுங்க. ஏதாவது விட்ரா ப்ராப்ளம் எதனாலும் கேளுங்க, வந்து பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு வந்து இதில் டெபாசிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டியூ டு இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் பேமெண்ட் கேட்வே அவர் டெபாசிட் சிஸ்டம் இஸ் அண்டர் மெயின்டெனன்ஸ் அகெயின். வி வில் ட்ரை அவர் பெஸ்ட் டு ஃபிக்ஸ் ஆஸ் பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டெபாசிட் தான் பண்ண முடியாது, ஆனால் விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக இறங்கி விளாட்லாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நீங்கள் அந்த கலர் ட்ரேடிங்கில் விட்ட காசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவாச்சு இதில் பிடிச்சிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் 1.5 மந்தில் வந்து இந்த காசை நீங்கள் எடுத்துடலாம் இதில். அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.